Good morning. Coffee ready ஆயிட்டிருக்கு. Another vlog today. So usually நம்ம வீட்ல brown sugar தான். So brown sugar and யூஸ் பண்ற காஃபி பொடி Livista instant coffee strong. இதுக்கு சாஷேனா ஒரு சாஷே ஒரு இதுக்கு இன்னொரு சாஷே இதுக்கு and இன்னொரு சாஷே ரெண்டுலயும் காஃபில பாதி பாதி போடுவேன். So வெளிச்சம் இல்லை. What to do? So morning coffee இன்னைக்கு and எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் வீடு. இது என்னோட கலீக். ஸோ என் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட். ஸோ அதனால் நாங்கள் அங்கே தான் போகணும் மார்னிங்கில். லிவிஸ்டா ஆனால் இப்போவும் பழைய மாதிரி அவைலபிளாக இல்லை, தெரியல ஏன்னு. நானும் கொஞ்ச நாள் தேடணும், கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரூ ட்ரை பண்ணேன், பட் கிடைச்சப்போ இப்போ ஸ்டாக்கில் ரொம்ப வாங்கி வச்சுருக்கோம். ஹாய், ஐம் பேக். ஸோ காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மார்னிங் ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால நான் வீட்டில் கேட்ட 2 பேர் வாரீங்களான்னு. வாரேன்னாங்க. தென் ஓகே வாங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு we all 3 are getting ready. and இப்போ ஃபங்க்ஷன் இங்கே நம்ம WCC கிட்ட தான். கொஞ்சம் ஹேர் தான் கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்குது. அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால, காது வலி இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி தினமும் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் தட்ஸ் ஃபைன். மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட் வில் லுக் குட். டு ஸ்டார்ட் வித் ப்ரைமர். ஃபேஸ் இப்போ கொஞ்ச நாளாவே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. டல்லாக தான் இருக்குன்னா இந்த ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் பண்ணாததுனால இன்னும் ஒரு 10 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். 80% ரிகவர் ஆகிட்டேன். 20% தான். அது சீக்கிரமாக சரியாயிரும். சரியானதுக்கப்புறம் ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீன் வ்ளாக்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து வாங்கி ஒரு 5-6 years இருக்கும். ஸ்டில் நான் அது வேர் பண்ணுறது நினச்சாதான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. சைஸ் வந்து மீடியம். ஸோ எப்படா நம்ம இதுக்குள்ளே ஃபிட் ஆனோன்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கிறேன். வெயிட் லாஸ்லாம் பெருசாக ஆன மாதிரி இல்லை, பட் ஐ காட் ஃபிட் இன்டு திஸ். ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குன்னு அது காரணம் அதுதான். 5 years 6 yearsக்கு முன்னாடிக்குள்ளே அவுட்ஃபிட் ஃபிட் ஆகுதுன்னா அதை மாதிரி ஹாப்பினஸ் வேறு எதுவுமே கிடையாது. அப்போது சைஸ் பெருசாக வாங்கி இப்போது வேர் பண்ணுறேன்னா அதுவும் கிடையாது. இது வந்து சைஸ் மீடியம். ஸோ அந்த வகையில் அகெயின் ஐ எம் ஹாப்பி. வெயிட் லாஸ் பற்றி யோசிப்பேன், அது ஸ்டார்ட்டும் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது. தென் ஐ கெட் இரிட்டேட்டட். ஹலோ, ஸோ ஐம் பேக். நான் என்னென்னா கெட் ரெடி ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் நான் எடுக்கல. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ரூம்லேயே ஒரு சின்ன கார்னரில் வச்சுருக்கேன். ஸோ கெட் ரெடி இந்த ரூம்லேருந்து பண்ணுறோன்னா அதை மட்டும் எடுத்து அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சேம் அதை நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணல. மோஸ்ட்லி எப்படி ரிலேட்டிவோட மேரேஜ் இல்லைன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ்லலாம் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரு மேக்கப் வச்சுருப்பேன், அந்த லுக். அதுக்கப்புறமா கோல்டு ஜுவல்ஸ் அது மட்டும்தான் வேர் பண்ண தவிர மற்றபடி இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. அது ஒரு ஜென்யூனாக எல்லாருக்கும் உள்ளதான். நம்மளை ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி அது எனக்கு மட்டும் வராது, ஃபேமிலிக்குமே இம்பேக்ட் ஆகும். அதனால I never do that. But at the same time என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ், என்னோட ஃபேமிலி சைட் மேரேஜ்னா கொஞ்சமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 monthsக்கு அப்புறமா இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி வெக்கேஷன் போகிறேன்னா ஆப்வியஸ்லி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் வேர் பண்ணுவேன், அப்புறம் கலர்ஃபுல்லாகவும் வேர் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். ஆனால் வீட்டில் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே அதெல்லாம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு வர முடியல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதை நான் குறைச்சிக்கிறேங்கிறதோட பண்ணவே மாட்டேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நெக் பீஸ் இருக்குது, வாங்கி அகெயின் என்கிட்ட எதுவுமே புதுசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. புதுசாக இருக்காததுக்கு ரீசன் என்ன, என்கிட்ட இப்போது ரொம்ப கலெக்ஷன்ஸ் நான் அப்படியே வச்சுருப்பேன். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது, அது கொஞ்சம் திங்ஸை வந்து ஆர்கனைஸ்டாகவும் க்ளீனாக வச்சுருப்பேன். டிபெண்ட்ஸ், அது மூடை பொறுத்து இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது இல்லை இல்லையா, அதனால எல்லாமே இப்படி வெல் ஆர்கனைஸ்டாக பேக்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டேமேஜ் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த பீசஸ் வந்து வாங்கி மினிமம் ஒரு 4-5 years இருக்கும். எல்லாமே ரொம்ப சூஸியாக எப்போ மட்டும்தான் வேர் பண்ணுவேன். டிபெண்ட்ஸ் எங்கே போகிறோம் அப்படின்னு பொறுத்து. அதனால போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை மாதிரி பேக் பண்ணி வச்சுருவேன்.
இந்த ஒரு பேர்ல், எனக்கு பேர்ல் வந்து ரொம்ப பிடிக்கும். முத்து மாலை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது. இந்த பேர்ல் மாலைலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 years இருக்கும் என்கிட்ட இருக்குது. இன்னுமே ஒரு ஸ்டோன்ஸ் கீழே விழலை. அண்ட் அந்த கலர்ஸ் ஃபேட் ஆகலை, அப்படியே இருக்குது. நெக்கில் வேர் பண்ணால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த அவுட்ஃபிட்க்கு இது இப்போ மேட்ச் ஆகாது, அதனால் நான் இதை வேர் பண்ண போகிறதில்ல. இதை வச்சுட்டு இந்த அவுட்ஃபிட்க்கு ஏதாவது மேட்ச் ஆகுற மாதிரி பார்க்க போகிறேன். இது என்னுடைய அனதர் ஃபேவரட் பீஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு. அண்ட் இது இந்த அவுட்ஃபிட்க்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு வேர் திஸ் ஒன். இதுதான் இதோடைய மேட்சிங் இயரிங். அகெயின் அந்த செயினில் இருந்த மாதிரியான ஒரு பெண்டன்ட் அதே ஷேடில் இதில் இயரிங்கில் இருக்குது. ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பேர் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இது பிடிச்சிருக்கு. பட் இதோட இயரிங் நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல, கிடைக்க மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக். எடுத்த மாதிரியே பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பி நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். பறக்கு சக்கப்பில் பழசு அவ்வளோ டேஸ்ட். ஆப்போசிட் டு WCC காலேஜ். ரொம்ப வருஷம் ஆச்சு உள்ளெல்லாம் போய். எவ்வளோ ஸ்பேஸ் அது உள்ள. லுலு லுலு டே ஏய், நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா இதை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு பெரிய சைஸ் கேட் வந்து படுத்துருக்கு. அதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. அதுக்கு பயந்து இந்த கேட்டுக்கு இந்த சைடில் இதை போட்டிருக்கு. என்ன பண்ண டே போடே, போஸ் கொடுத்தது போதும். ஆனால் பார்க்க பயமாக இருக்கு எனக்கு. பொடியுது எப்படி பார்க்குது. வெளியில் வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே கார்டனிங் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பூனையை வந்து இங்கே இருக்குது. பட் இதை தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இதை வீட்டுக்குள்ளேயும் கொண்டுட்டு போக முடியாது. வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போனால் அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா முடியெல்லாம் விழுந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளியிலே வச்சுருக்கோம். ஆனால் பயந்து போய் இருக்கும். இன்னையோட பார்த்தீங்கன்னா இது வீட்டுக்கு வந்து 1 week ஆக போகுது. ஆனால் அதுவும் வெளியில் போக மாட்டேங்குது. அதையும் வெளியில் அனுப்ப பயமாக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த நெக் பீஸை கலத்தி எங்கே இருந்ததோ அதே மாதிரி வைக்கணும். அண்ட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ரெகுலர் வேர் இயரிங்ஸ் அப்படிங்கிறதுனால இது அப்படியே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஃபேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக ரொம்ப இருக்குது. மாற்றி வேர் பண்ணலாம். பட் அகெயின் எப்போ வேர் பண்ண டைம் கிடைக்குதோ அப்போ தான். அண்ட் ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போக முடியல கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இந்த இயரிங்குமே என்னுடைய ஃபேவரட். இந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்திருக்கும். பட் இன்றைக்கி வேர் பண்ணல. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ ஃபங்க்ஷன் விட்டு போயிட்டு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இன்றைக்கி அவங்கள பார்க்குறதுக்கு. ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் நம்மளால் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் என்கேஜ்மெண்ட்க்கு போயிட்டு வந்தோம். இந்த மேரேஜ் டைமில் இன்னொரு மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. ஏப்ரல் மந்த்துக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வந்த இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். April 18th, April 20th, 21st, 26th, April 7th. ஸோ அது மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு வரணும். அண்ட் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்குது. நம்ம வீட்டில் அந்த பூனைக்குட்டி வந்து 7 days ஆகுது. அண்ட் எங்களுக்கு வந்த புதுசில் வீட்டுக்கு வெளியில் தான் வச்சு வளர்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இருக்குமா இருக்காதா ஓடி போயிருமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருந்தது. ஸோ அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனைக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ் எதுவுமே வாங்கலை. ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா
பச்சை பால் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா சிக்கன் லிவர் கொடுத்துட்ருந்தோம். பட் ரீசெண்டாக எங்கேயோ போயிருந்தப்போ சிக்கன் லிவர் கொடுத்ததை கொடுக்காதீங்க, ஏன்னா அது வார்ம்ஸ் வந்து ஈஸியாக அதோட ஸ்டமக்கில் ஃபார்ம் ஆயிரும், அதுக்கப்புறம் அதுக்கு ஹெல்த்துக்கு முடியாமல் ஆயிரும், அதனால் அதை கொடுக்காதீங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி வரைக்கும் அதை தான் சாப்பிட்ருக்கு. அண்ட் பச்சை பால் தான் கொடுக்குறேன், பாயில் பண்ணி கொடுக்குறது இல்லை. அதனால் எனக்கு என்னமோ ஒரு சின்ன பயம். அதனால் பெட் ஷாப்பில் போய் ஜஸ்ட் என்கொயரி மட்டும் தான் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஃபுட்டுலாம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஊர் பூனை தான் இது, வெளிநாட்டு பூனை எக்ஸ்போர்ட்டட் இம்போர்ட்டட் அதெல்லாம் கிடையாதுங்க. அதனால் இருந்தாலும் ஒரு சஜஷனுக்காக கேட்டு பார்க்கணும். ஏன்னா இவங்க பூனை வளர்த்தது கிடையாது. இது டாக்னா அவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் டாக்ஸ் வளர்த்துருக்காங்க, பொமேரியன் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு டாக் சொல்லுவாங்களே, டாபர்மேனா இல்லை ஏதோ ஒரு டாக் சொல்லுவாங்களே, ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ரொம்ப ரக்கடான ஒரு டாக் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வளர்த்ததுனால டாக்ஸ் ப்ரீடோட ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது. பட் கேட் பற்றி அவங்களுக்கு ஐடியா இல்லை. எங்கள் வீட்டில் இருந்தது, பட் அது எது கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனால் 5ல் இதுவும் அப்படி தான் இருக்குது, எது கொடுத்தாலும் சாப்பிடுது. இருந்தாலும் குட்டியாக இருக்கே, நம்ம கூட்டிகிட்டு வந்து அதை கஷ்டப்படுத்தக்கூடாது, எதுவும் அதுக்கு வயிற்றில் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வில்சி, வேறு எதுவும் பிளான் இல்லை, அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளதை அப்படியே கண்டினியூவாக vlogல பார்க்கலாம். ஹலோ, ஐம் பேக். ஸோ வெளியில் போகிற பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி, பிகாஸ் நான் ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெடியாகி போகிறேன். அந்த சமயத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிட்டு அப்படி இப்படிமா டைம் போயிடுச்சு. ஸோ இப்போது டின்னர் அகெயின் தோசை இன்னைக்கு. ஸோ தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அண்ட் வேனிட்டியில் உட்காந்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு மார்னிங்கில் மேக்கப் அப்ளை பண்ணது இன்னும் ரிமூவ் பண்ணலை. ஸோ அதனால் என்ன நினச்சேன்னா பெட்டர் மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீக்லியே ஸ்கின் கேர் மாதிரி பண்ணலாம். பிகாஸ் நான் vlog எடுத்தால் தான் எனக்கு தெரிஞ்சு நானுமே ப்ராப்பராக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஓசோன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய ஃபேஸ் ஸ்க்ரப் ஆஸ் வெல் அஸ் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா கையில் எட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேனிட்டியில் ஃப்ரண்ட்டில் டாப்பில் தான் இருந்தது. ஒன்லி ரீசன் என்னென்னா நான் லாஸ்ட் வீக் யூஸ் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை ஆன் ஸ்க்ரீன் பண்ணணுன்னா ரொம்ப எப்படி சொல்லலாம், பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால நான் ஆன் ஸ்க்ரீன் எதுவும் பண்ண போகிறதில்ல. அண்ட் இன்னைக்குள்ள டே இவ்வளோதான். அண்ட் நாளைக்குள்ள டே ஐ ஹாவ் அ பிளான் டு vlog. ஸோ நாளைக்குள்ள டே ஹோப்ஃபுல்லி ஐ வில் டூ பெட்டர் திங்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Bye bye.